செஞ்சு கொஞ்சம் கவனிங்கண்ணா. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பதற்கு கலப்புள்ள சாராயத்தை நாடு இருக்குந்தானே. பைபிள் தெளிவா சொல்லுங்கன்னா, இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க குடும்பத்துக்கு சேர்த்து பிரச்சனைனா தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. குடிக்கிறவங்க வீட்டுல, அநேகருடைய வீட்டுல வறுமை இருக்குன்னா குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க. உழைக்கிற நேரம் 12 மணி, இந்த 12 மணிக்கு வந்து இந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடிக்கிறவங்க அனைவருடைய வீட்டுல சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல. தயவு செஞ்சு மனமாறுங்களா. இந்த குடிப்பழக்கத்தில் நீங்க வெளிவர முடியலன்னா இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. சமாதானம் இல்லாம இருக்கிற குடும்பத்துக்கு இயேசு சமாதானத்தை கொடுப்பார். 2 கலங்கூதி கேட்கிறேன்னா தயவு செஞ்சு குடிக்காதீங்க. இந்த குடிப்பழக்கத்தினால உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு பாதிப்பு. தயவு செஞ்சு குடிக்காதீங்கன்னா இயேசுவே இவர்களை ரட்சியும், குடிப்பழக்கத்திலிருந்து மனம் திரும்ப உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.